இது கலாம் வித் யூ, அதாவது 6 தொடக்கம் 11 வரையான மாணவர்களுக்கான நிகழ்நிலை வகுப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து நடைபெற்று இருக்கும். உங்களுக்கு ஜூம்லையும் சரி, அடுத்தது யூடியூப்லையும் சரி உங்களுக்கான வீடியோக்கள் தொடர்ந்து வந்து ஒன்று இருக்கு. ஜூம்லைனா நேரடியாக ஆசிரியர்களுடனான கலந்துரையாடல படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த யூடியூப்லனா எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கு. ஆகவே கலாம் வித் யூ எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எப்போதும் உங்களுக்குரிய சயின்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள் மற்றும் மேக்ஸ் சம்பந்தமான வீடியோக்களுக்கு தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்க. சரியா? ரைட். நாங்க பார்க்க போறது என்ன, சடப்பொருட்கள கட்டமைப்பு பற்றி பார்க்கணும். சரியா? இந்த சடப்பொருட்கள கட்டமைப்பு என்று பாத்தீங்கன்னா, இந்த சடப்பொருட்கள கட்டமைப்பு வச்சு நாங்க முதல்ல 2 வகையா வகைப்படுத்துவோம். என்னன்னா, அதாவது பௌதிக நிலையின் அடிப்படையில மேம்படுத்துவோம், அதே மாதிரி ரசாயன இயல்புகளின் அடிப்படையிலையும் வகைப்படுத்தும். அப்படி பௌதிக இயல்புகளின் அடிப்படையில நாங்க வகைப்படுத்த அதை 3 வகையா பார்ப்போம். என்னன்னு, திண்மம், அடுத்தது திரவம், அடுத்தது வாயு. இந்த திண்மம், திரவம், வாயுன்றது ஒவ்வொரு சடப்பொருட்களுக்கும் அவை இந்த பௌதிக நிலையின் அடிப்படையில அவற்றின் நிலைகள் மாறுபடும். உதாரணத்துக்கு நாங்க இந்த 3 நிலையிலுமே இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் என்று பார்த்தோம்னா நாங்க எது எடுப்போம், நீர் எடுப்போம். சரியா? இந்த நீர் என்ற எடுத்தியா இருந்தா திண்மம் என்று பாக்க பனிக்கட்டியா இருக்கும், திரவம் என்று பாக்க நாங்க பருகிற நீர், அதாவது திரவ நீர் இருக்கும். அதுவே வாயு நிலையில இருக்காது, நீராவியாக காணப்படும். ஆகவே நீர் இந்த 3 விதமான பௌதிக நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம். அதே மாதிரி ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் என்ன, இந்த திண்மம், திரவம், வாயு என்ற 3 பௌதிக நிலையின் அடிப்படையில நாங்க பார்க்கலாம். அடுத்ததா சடப்பொருட்கள் ரசாயன இயல்புகளுக்கு போ. சரியா? இந்த ரசாயன இயல்புகள் என்று பாத்தியா இருந்த இந்த ரசாயன இயல்புகளுக்கு நாங்கள் இதை 2 வகையா முதல்ல பார்ப்போம். என்னண்டு, ஒன்று தூய பதார்த்தங்கள், அடுத்தது தூயதல்லாத பதார்த்தங்கள், அதாவது கலவைகள் சொல்லுவோம். சரியா? என்ன, ஒன்று தூய பதார்த்தங்கள், அடுத்தது கலவைகள். சரியா? இந்த தூய பதார்த்தங்கள் என்று பார்க்க அதுல 2 வகையில வரும். என்ன, ஒன்று சேர்வைகள், அடுத்தது மூலகம். சரியா? முதல்ல நாங்க மூலகங்களை பார்ப்போம், அடுத்ததாக சேர்வைகள் போ. சரியா? இப்ப முதல்ல என்ன அதாவது சடப்பொருட்கள் 2 வகை, பௌதிக இயல்பு, ரசாயன இயல்பு. பௌதிக இயல்பு 3 வகை, திண்மம், திரவம், வாயு. ரசாயன இயல்புல 2 வகை, என்ன, தூய பதார்த்தங்கள், கலவைகள். அடுத்தது தூய பதார்த்தங்களுக்கு பாத்தியா இருந்தா மூலகங்களும் சேர்வைகளும். இந்த மூலகங்கள் ரெண்டதுல நீ பார்க்க வேண்டியது என்னென்றா, அதாவது ஒரே மூலக்கூறுகள் சேர்ந்து உருவாகிறது. இப்ப உதாரணத்துக்கு ஒட்சிசன், என்ன, 2 ஒட்சிசன் மூலக்கூறுகள் சேர்ந்து மூலகமாக போகும். அடுத்தது தனியான ஒரு மூலக்கூறு இருக்கும், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட ஒரே மாதிரியான மூலக்கூறுகள் அங்க சேர்ந்து இருக்கும். அதாவது கார்பன் என்றது ஒரு தனியான மூலக்கூறுடைய மூலகம். ஒட்சிசன் என்றது என்ன, O2, அதாவது 2 ஒட்சிசன் மூலக்கூறுடைய மூலகம். சரியா? அப்ப இதெல்லாம் என்னன்னா மூலகங்கள். உதாரணம் என்னன்னா, சோடியம், கார்பன், ஒட்சிசன், நைட்ரசன், நியோன், இதெல்லாம் என்ன, மூலகங்கள். ரைட். அடுத்ததுவா சேர்வைகள். சேர்வைகள் என்று பாத்தீங்கன்னா சேர்வைகளுக்கு என்னென்ன வரும், அதாவது சேர்வைகள் முதல்ல என்னன்னு பார்ப்போம்னா, என்ன, வேறுபட்ட மூலக்கூறுகள் இணைந்து உருவாக போகுது. உதாரணத்துக்கு 2 வேறு விதமான மூலக்கூறுகள், கார்பன் ஆக்சைடு, கார்பன் என்றது ஒன்று, ஒட்சிசன் என்ற 2, O2, CO2. சரியா? அப்ப கார்பன் ஆக்சைடு என்றது ஒரு சேர்வை, சோடியம் குளோரைட் என்றது ஒரு சேர்வை, நீர் என்றது நாங்க அன்றாடம் பயன்படுத்துற ஒரு சேர்வை. அப்ப திருப்பி தூய பதார்த்தங்கள் 2 வகை, மூலகங்கள், சேர்வைகள். மூலகங்கள் என்றது சோடியம், கார்பன், ஒட்சிசன், அதாவது 1 அல்லது 1க்கு மேற்பட்ட ஒரே மாதிரியான மூலக்கூறுகள் சேர்ந்து உருவாகும். அடுத்தது சேர்வைகள் என்றதுக்கு இல்ல, சேர்வைகள் என்றது பார்த்தோம்னா வேறுபட்ட மூலக்கூறுகள் சேர்ந்து உருவாக போவது. உதாரணம் சோடியம் குளோரைட்டு, நீர், அடுத்தது மெதேன், கார்பன் ஆக்சைடு, இதுகள் எல்லாம் வரக்கூடிய மாதிரி. சரியா? அடுத்தது நாங்கள் இதுக்கு பார்க்க வேண்டியது இந்த கலவைகள். கலவைகள் என்று நாங்கள் பிரிக்க அதையும் நாங்க 2 வகையா பிரிப்போம்டா. சரியா? என்னன்னு பிரிப்போம், ஒன்று ஏகவினமான கலவை, அடுத்தது என்ன, பல்லினமான கலவை. சரியா? என்னென்ன, ஒன்று ஏகவினமான கலவை, அடுத்தது பல்லினமான கலவை. சரியா? இந்த ஏகவினமான கலவை என்ன, கரைசல் எல்லா இடத்திலையும் ஒரே இயல்பு இருக்கு. சரியா? நீ கலவை மேல பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும், கீழே எங்கேயாவது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி. உதாரணம் என்ன, நாங்கள் அன்றாடம் சீனி கரைச்சு. சரியா? சீனி கரைசல் மேல நீ தொட்டு பாத்தீங்கன்னாலும் என்ன, அதாவது தொட்டு நாக்கில் எடுத்து வச்சிருந்தாலும் என்ன மாதிரி இருக்கும், அது இனிப்பா இருக்கும். கீழே பாத்தீங்கன்னாலும் என்ன மாதிரி இருக்கும், அதே மாதிரி இருக்கு. உப்பு கரைசல் கிட்டத்தட்ட அதே மாதிரி சேர்வையா இருக்கு. நீ கேட்கலாம், ஏன் கடல் நீர் வராது, கடல் நீருக்கு கணக்க இதுகள் இருக்க போகுது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், மக்னீசியம் குளோரைட் இருக்கும், சோடியம் குளோரைட் இருக்கும், அப்படி கணக்க இருக்க போகுது. அப்ப கடல் நீர்ன்றது இதுக்கு இல்ல, ஏகவின கலவைன்றதுக்கு வராது. சரியா? அப்ப என்ன, ஏகவின கலவைன்றதுக்கு உப்பு கரைசல், சீனி கரைசல், அடுத்தது கொண்டிசி கரைசல். எல்லா இடத்திலுமே ஊதா கலர்ல இருக்க போகுது, கொண்டிசி கரைசல். சரியா? அடுத்தது 2வது கலவைன்றது 2வது வகை என்ன, பல்லின கலவை, அதாவது வேறுபட்ட 2 கூறுகள் சேர்ந்து பிரிக்கக்கூடிய வகையில இருக்கு. சரியா? ஏகவின கலவைன்றது என்ன, ஒரே மாதிரியான கூறுகள் இருக்கும், பிரிக்கவும் மேலாது. அடுத்தது பல்லின கலவை என்றது என்ன, நாங்கள் இதை பிரிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கு. அதாவது என்ன மாதிரி இருந்தா, அரிசியும் கல்லும் சேர்ந்தது, மண்ணீர் கரைசல்,
சார் மண்ணீர் கரிசனை என்ன கொஞ்ச நேரம் விட்டியறனே என்ன செய்யும்? மண் வந்து கீழே அடையும், மேல தண்ணி தனியா இருக்கு. அடுத்தது அரிசிகள் நார்மலா நாங்கள் அரிக்கி சட்டியில போட்டு கழுவின பண்ணா வெறும் அல்லது நார்மலா சுழல பிடிச்சால என்ன செய்யும்? அது பேராகக்கூடிய மாதிரி சரியா? இது இவ்வளவு வந்து இந்த சடப்பொருட்கள் உரிய கட்டமைப்புகள் என்றதுக்குள்ள அது இந்த நார்மலா என்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பா. இனி நாங்கள் இதுக்குள்ள பார்க்க போறது என்னண்டாடா, இந்த மூலகங்கள் என்றதை அடிப்படையா வச்சு, மூலகங்கள் கட்டமைப்பை அடிப்படையா வச்சு வர அணுக்கோள்கை, அடுத்தது வேற என்ன ஆவர்த்தன அட்டவணை, அடுத்தது இந்த மூலகங்களுக்குரிய இலத்திரன் நிலையமைப்பு. சரியா? என்னென்ன பார்க்க வேணும்? இந்த மூலகங்கள் மூலகங்கள் கட்டமைப்பு அடிப்படையா வச்சு என்ன பார்க்கணும்? அணுக்கொள்கை, அடுத்தது இலத்திரன் நிலையமைப்பு, அடுத்தது ஆவர்த்தன அட்டவணை. இதெல்லாத்தையும் நாங்கள் இனி வருங்காலங்கள்ல தொடர்ந்து வீடியோ வரும், அந்த வீடியோல தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும். ஆகவே தொடர்ந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்க. சரியா? கலாம் வித் யூ. ஓகே, நன்றி.